Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க பண்ண வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. மற்ற சேனல் மாதிரி நம்ம சேனல் கிடையாது, அதாவது கெரியர் கைடன்ஸோட அப்படியே முடிச்சுக்குவாங்க, சரியா? ஆனா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக இன்ஜினியரிங்காகவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2 மூவ் ஆகலாமா, ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3 மூவ் ஆகலாமா, ரவுண்ட் 3ல இருந்து அந்த பக்கம் எங்கிட்டு போக முடியாது, சரியா? அப்ப ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2, சரியா? ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3 போகலாமா? அதே மாதிரி நாட் அலாட்டட் வந்துருச்சுன்னா நாங்க என்ன பண்றது, சரியா? அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நாட் அலாட்டட் வந்திருக்கும். ஏன்னா சீட்டே அவ்வளவுதான் இருக்கு, அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஒதுக்குன சீட் வந்து அவ்வளவுதான் இருக்கு. அதனாலதான் நாட் அலாட்டட் வந்து, நாட் அலாட்டட் வந்துச்சுன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்க எப்பயும் போல உங்க கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி ஜெனரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அதுல நீங்க கலந்துக்கலாம். நான் ஏற்கனவே நம்மள்ட்ட பேசின எல்லா பத்திரையும் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் சரி, எக்ஸ் சர்வீஸ் மேலையும் சரி, அதாவது நீங்க நல்ல ரேங்க் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெஸ்டான காலேஜ் கிடைக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட் வந்து ரொம்ப குறைவு. மற்றபடி நீங்க வந்து ரேங்க் வந்து ரொம்ப தள்ளி இருந்தீங்க அப்படின்னா நாட் அலாட்டட் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து நல்ல காலேஜ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தோம், சரியா? அப்ப நாட் அலாட்டட் சொல்லி வரக்கூடாது. எப்போ வரக்கூடாது அப்படின்னா, ரவுண்ட் 1 கவுன்சிலிங் சரி, ரவுண்ட் 2 கவுன்சிலிங் சரி, ரவுண்ட் 3 கவுன்சிலிங் சரி, நாட் அலாட்டட் வர மாதிரி நம்ம என்னன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போடக்கூடாது. அப்ப நாட் அலாட்டட் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நாட் அலாட்டட் வராம இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அதிகமா நம்ம போடுறோம், சரியா? நீங்க ரவுண்ட் 1ல இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் மாதிரி. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, ரவுண்ட் 1ல இருக்கிற பசங்க, அதாவது 179 எடுத்த இருந்து 200 வரைக்கும் ரவுண்ட் 1ல இருக்கும். ஆனா அந்த 178.9 எடுத்த பையனுக்கு தான் தெரியும் அந்த வழி என்ன அப்படிங்கிறது, சரியா? அப்ப ரவுண்ட் 1ல நம்ம வந்துட்டோம் அப்படின்னாவே கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்டை நம்ம சரியா என்ன பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த காலேஜ் எனக்கு கிடைக்க, அதாவது இப்ப பிடிச்சிருக்க காலேஜ் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2 மூவ் ஆவாங்க. அப்படி மூவ் ஆகாதீங்க தயவு செய்து, சரியா? ரவுண்ட் 1ல இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ஹெவியா தான் இருக்க போது. சும்மா அதாவது ஒரு 20 காலேஜை போட்டு விடுறது, ஒரு 20 சாய்ஸை போட்டு விட்டுறது, ஒரு 30 சாய்ஸை போட்டு விட்டுறது, இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நாட் அலாட்டட் வந்துடும். ரவுண்ட் 1லயே உங்களுக்கு நாட் அலாட்டட் வந்துச்சுன்னா ரவுண்ட் 1ல தான் பெஸ்டான காலேஜ் ஃபுல்லா என்ன ரவுண்ட் 1ல தான் இருக்கும். ரவுண்ட் 1ல நாட் அலாட்டட் வந்துட்டு நீங்க ரவுண்ட் 2 போனீங்க அப்படின்னா அதை விட ஒரு, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க தெரியாம நம்ம தேவையில்லாம ரவுண்ட் 2 என்ன பண்ணணும்னா போகக்கூடாது. அதனாலதான் சாய்ஸ் ஃபில்லிங் சப்போஸ் உங்களுக்கு போடவே தெரியல அப்படின்னா நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேருக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுத்தோம், சரியா? அதே மாதிரி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 மூணுக்குமே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுக்க தான் போறோம். நீங்க டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாம சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுக்கலாம். இல்ல சார் நாங்க சாய்ஸ் ஃபில்லிங்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார் அப்படின்னா நீங்க டெமோ வீடியோ நல்லா பாருங்க. நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அதிகமா வரீங்க. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்காக என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வீடியோல கொடுத்துட்டே இருக்கும். அதையும் நீங்க பாருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும், சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, நாட் அலாட்டட் வராம இருக்கணும்னா சாய்ஸஸ் வந்து அதிகமா போகணும். இதுவே போதுமானது, சரியா? கிட்டத்தட்ட மினிமம் நீங்க என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, ரவுண்ட் 1ல வரீங்க, ரவுண்ட் 2ல வரீங்க, ரவுண்ட் 3ல வரீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 100ல இருந்து ஒரு 150 நீங்க என்ன பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல நீங்க செட் பண்ணிக்கங்க, சரியா? அதுக்கப்புறம் ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2 மூவ் ஆகலாமா? ஏன்னா இப்ப ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2 மூவ் ஆனீங்க அப்படின்னா ஏற்கனவே 178.9ல இருந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இவங்க இருப்பாங்க, சரியா? அப்ப யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2க்கு வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 பேராவது என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு வருவாங்க. கண்டிப்பா நம்ம வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம், ஏன்னா நம்ம சேனல்ல வந்து பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறைவான ஆட்கள் தான், சரியா? ஏன்னா அவங்களுக்கு அந்த தெளிவு வந்து மேபி என்ன இல்லாம இருக்கலாம். அப்ப ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2 வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3 போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், சரியா? அப்ப இதனால என்ன சார் லாபம் அப்படின்னா ஒரு லாபமும் கிடையாது.
ரவுண்ட் 1லயே நம்ம சீட்டு எடுத்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கணும். அப்பதான் ரவுண்ட் 2ல இருக்க பசங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு நன்மையா இருக்கும். ஆனா இருந்தாலும் ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2 வர முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணீங்க, வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இருந்தாலும் அப்படி பண்ணாதீங்க. ஏற்கனவே ரவுண்ட் 2ல இருக்க பசங்களாம் எந்த காலேஜ் தான் கிடைக்க போகுது, அதே மாதிரி ரவுண்ட் 3ல இருக்க பசங்களாம் எப்படிடா நம்ம காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வாய்ப்பை நம்ம பறிக்க கூடாது. உங்களுக்கு தான் ரவுண்ட் 1ல கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ நீங்க என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1லயே சீட் எடுக்கிறதுக்கு நீங்க மேக்ஸிமம் என்ன பார்த்தீங்கன்னா அதுலயே முடிச்சுக்கணும். சரியா? அது மற்ற பசங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மையா இருக்கும். சரியா? அதனால சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு போட தெரியல அப்படின்னா நீங்க உடனே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதனால நல்லபடியா சாய்ஸ் ஃபில்லிங் போடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிமம் 100ல இருந்து மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் போடலாம். சரியா? அப்பதான் நாட் அலாட்டட் வராம இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.